நான் வாழணும்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையும் என்னால் வாழ முடியும். ஆனால் எனக்கு நான் ஒரு வீடு கூட கட்டிக்கிட்டதில்லை. பொதுமக்களுக்காக 4 கோடி வீடு கட்டி கொடுத்துருக்கேன். என்னை பற்றி மக்களுக்கு நல்லாவே தெரியும். நான் நினச்சா மாளிகையில் கூட வாழ முடியும். ஆனால் அதை நான் செய்யலை. மக்கள் கொடுத்த அரசு பில்டிங்கில் தான் நான் வாழ்கிறேன். இப்படிக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேட்டி. இந்த பேட்டிக்கு தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் கடுமையான விமர்சனங்களும் நக்கலான விமர்சனங்களும் முன் வச்சுக்கிட்டே வராங்க. ஆனால் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க? திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று இந்த வருஷத்தோட 11 வருஷம் ஆகுது. 3 வாட்டி தொடர்ச்சியாக அவர் தான் இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கார். இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு பொதுமக்கள் கிட்ட கேட்டால் தான் உண்மை என்னன்னு தெரியும். விமர்சனம்ன்றது எப்படிப்பட்ட நபருக்கும் வரும். ஆனால் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றது தான் இங்கே குழப்பமாகவே இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? அவர் இயல்பான ஏழை தாய் மகனாக வாழ்கிறாரா, இல்லை ஆடம்பரமான வாழ்க்கை வாழறாரா? அவரால் இந்த 11 வருஷமாக இந்திய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயன் இருக்கா இல்லையா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.